மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களை மேல்குடி அமர்வு செய்யாமல் இங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என கோரிக்கை விடுத்து வரும் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களை அதிகாரிகள் யாரும் வந்து சந்திக்கவில்லை என தெரிவித்தனர். நெய்வேலியில் செயல்பட்டு வரும் NLC நிறுவனம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வளையமாதேவி, கரிவேட்டி, கத்தாழை ஆகிய கிராமங்களில் கடும் எதிர்ப்பை மீறி விவசாய நிலங்களில் கடந்த ஆண்டு சுரங்க விரிவாக்க பணியை மேற்கொண்டது. நிலம் வழங்கும் விவசாயிகள் அனைவருக்கும் பாகுபாடு இன்றி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், நிலம் வழங்கிய நபர்களுக்கு தேர்வு நடத்தாமல் தகுதி அடிப்படையில் நிரந்தர பணி வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். நிலங்களை கையகப்படுத்தும் போது நிறைவேற்றுவதாக அளித்த இந்த வாக்குறுதிகளை தற்போது நிறைவேற்றாமல் வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கைகளை NLC நிறுவனம் நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கும் சமமான இழப்பீட்டுத் தொகை முதல் கோரிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கு பாதிக்கப்பட்ட அனைத்து கிராம மக்களுக்கும் சமமான வாழ்வாதார தொகை, எல்லாருக்கும் சமமான வேலை வாய்ப்பு, இன்ஜினியரிங் படித்தவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க, இப்படி எல்லா பாதிக்கப்பட்ட அனைத்து கிராம மக்களுக்கும் வேலை வாய்ப்பு. இது மூன்றாவது கோரிக்கை. நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் இல்லாத ஏழை விவசாயிகள் இந்த கிராமத்தை நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட கிராமத்தோட நிலங்களை நம்பி பிழைப்பு நடத்தி வந்த நிலமற்ற கூலி தொழிலாளிகளுக்கும் இவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை இந்த நிறுவனம் வழங்க முன்வர வேண்டும். இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் NLC நிர்வாகத்துக்கும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நீங்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.